என் டீ வீட்டுக்கு வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. நேற்று சாயங்காலமா வந்தோம்க்கா, உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு சின்ன பொண்ணுகிட்ட கேட்டேன். எங்கள் அத்தை எங்கே போயிருக்கே தெரியலத்த அப்படின்னா. சரி பேர வந்து பார்ப்போம்னு நினச்சேன். அப்புறம் இருட்டிட்டா எனக்கும் கால்வழி வச்சுக்கிட்டு வர முடியல. சரி காலையில் போய் பார்த்துக்கிட மட்டும் தான் இப்போ வந்தேன். எங்கே போயிருந்த நீ? அதுவா, அந்த அவன் நம்ம மல்லியா மாமியார் கமலா சிவா அம்மா, அந்த பயலுக்கு நம்ம மீனாவுக்கு பெரிய நத்தனா மாவா ஒருத்தி இருக்கா கெட்டுவோமான்ட்டு மீனா சொன்னா. அவளும் பொண்ணு பார்க்கக்கு வர சொல்லிட்டு. சரி நல்ல நாளையா விடுவானே அப்படின்ட்டு தான் எல்லாரையும் கூட்டு போய் பார்த்துட்டு வருமே நேற்று போயிட்டோம். போனவா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்னாக்கா. அந்த பிள்ளை நீ எங்கே போயிருக்கனே தெரியாமல் நினச்சிக்கிட்டு இருக்கும்ல. ஆமாம், நான் எங்கே போயிருக்கனே தெரியலன்னு அந்த அன்னைக்கு தேடி தவச்சிருப்பான்னு நினைக்கியோ. எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சா சந்தோஷம் தான் நினைப்பாவா. அதுவும் போவ மீனா சொல்லிட்டா, என் அத்தனை கறியை வீட்டுக்கு போகிறோம், உன் மருமலை கூட்டிருந்தா ஒன்று இல்லாட்ட ஒன்று எனத்தையா குத்தி விட்டுட்டு கிடப்பா, அவளை கூட்டிகிட்டு வராதுன்ட்டா. சரி அதுவும் நல்லதான். இவளை கொண்டு போய் உள்ளே வச்சோம்னா ஏன் எனத்தையாவது வாயாடுதவங்க பேரில் நல்லா பேசிட்டு இருக்க கூட சண்டை தூட்டுருவா அப்படின்ட்டு தான் விட சொல்லாமல் கொள்ளாமல் போயிடும்ட்டு போயிட்டேன். அப்படியெல்லாம் சின்ன பொண்ணு நினைக்க மாட்டாக்கா. எத்தியாவா உன்ட்ட ஊர்லலாம் நல்லா பேசுவா, எங்களுக்குள்ளே தான் தெரியாம எப்படிப்பட்ட ஆளுன்னு. உனக்கு அது சொன்னாலும் புரியாது. அது வாரதுக்கு தான் 8:30 மணி ஆயிடுச்சே. ஏன் அப்பா அவ்வளோ நேரம் ஆயிட்டா? பிறவன் ஆவாதட்டி இங்கேருந்து கிளம்புனதே 2:45. வண்டி கிடைச்சது 3 மணிக்கு. வீட்டில் போய் 4 மணிக்கு தான் இருக்கு. போய் உட்காந்ததே 4 மணிக்கு. அடுத்த வீட்டிலேருந்து கிளம்பில மணி 6:30 ஆயிட்டு. அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வரதுக்கு 8:30 ஆயிட்டு. ஆமாம் ஆமாக்கா, இன்னத்தையோ 4 மணி நேரமாக ஆவாத ஒரு இடத்துக்கு போகணும் வரணும்னா. ஆமாம் அதான் அளவட்டு வந்தாச்சு. முன்ன மாதிரி இல்லை பார்த்துக்கோ. உடம்பு இப்போ எங்கேயும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரையில தான் தெரியுது எந்த அளவுக்கு வீக்காக இருக்கும்னு. போயிட்டு வந்து எனக்கு என்னென்னு வந்துட்டு அலைச்சலே பிடிக்க மாட்டேங்குது பார்த்துக்கோ. அது அப்படித்தான்க்கா, நம்ம இப்படி இருந்து பேசிட்டு நமக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா ஒரு எப்பவும் போகிற மாதிரி பக்கத்துக்கு போயிட்டு வந்தால் தான் தெரியுது எந்த அளவுக்கு வயசாயிட்டு எந்த அளவுக்கு நம்ம உடம்பு இப்படி இருக்குங்கிறது. அதில் தான் தெரியும் நமக்கு. பழைய தெம்பே தான் போயிட்டா இப்போ நம்மகிட்ட. ஆமாம், அதுலேயும் வரும்போது ஒரு பெரிய சண்டையாகி போச்சு பார்த்துக்கோ. என்ன சண்டைக்கா? நாங்கள் ஒரே அடியாக பஸ்ஸை ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கிட்டோம். ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வர வேண்டியதான் பாக்கி. அப்போ சரசு சொன்னா, ஏன் சித்தி நான் ஏற்ற கடையில் போய் என் பிள்ளைகளுக்கு தேங்காய் பண்ணு வாங்கினா பிடிக்கும், நான் போய் வாங்கிட்டு வரோம்னா. அப்போ லட்சுமியும் நானும் போகிறோம்னு சொன்னேன். சரி எல்லாரும் போகிறவள நம்மளும் போய் என்னத்தையும் கடையில் என்னத்தையா வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம் அப்படின்ட்டு இந்த ரோடை கடந்து போகிறதுக்கு நடந்துக்கிட்டு தான் பார்த்துக்கோ. நாங்கள் 4 பேருமே பார்த்து பயந்து தான் ரோடை கடக்கிறதுக்கு பார்த்துருக்கோம். கடந்து பாதி வந்தாச்சு பார்த்துக்கோ. ஏதோ ஒரு சொட்ட பைய குறுக்கு சந்துல இருந்து வேகமாக வந்து இந்த பிள்ளை மேலே இடிச்சு தள்ளிட்டான். என்னக்கா சொல்லுதா? இடிச்சு தள்ளிட்டானா? யாரே? வேற யாரு? இந்த மல்லியா பிள்ளைய தான் கீழே தள்ளிட்டான். ஏம்மா அப்புறம் என்னாச்சு? அவனை சும்மாவா விட்டியே? நான் அப்படி விட்டுட்டு தேடுவேன் பாரு. நம்ம கூட வந்த பிள்ளைய ஒரு பையன் பைக்கில் அடிச்சு தட்டோம்னா வாயை பற்றிட்டா வருவேன். நான் கேளாத கல்வி கேட்டு அண்ணா திட்டிட்டு இருந்தேன். அந்த அன்னைக்கு அவன் பொண்டாட்டி வந்து ரொம்ப துள்ளிட்டு கிடந்தா. அந்த அன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு சண்டை போட்டு கிடக்கும் நடு ரோட்டில். அப்போ ஒரு போலீஸ்காரி வந்து என்னம்மா என்ன செய்தே ஏன் செய்தேன்னு சத்தம் போட்டா. எனக்குன்னா அந்த நேரத்தில் ஒரு மாதிரி நடிக்கிட்டு, எம்மா போலீஸ்காரியில் அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஏசுவால வைப்பால அப்படின்ட்டு. ஆனாலும் பயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, ஏம்மா அங்கே பாருங்க இப்படி இடிச்சு தள்ளிட்டு இப்படி நிற்கா வைக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசினேன். அந்த இடிச்சு தள்ள சொட்ட பையன் அவன் பொண்டாட்டியும் கீழே விழுந்தால கையை தூக்கி கூட விடலட்டி. அப்படி ஒரு மப்புறப்புல 2 பேரும் இருக்காவோ. ஏன் திமுரு பிடிச்ச பேவுலியே பார்த்துக்கோ. நம்ம ஒரு ஆளை தெரியாம மிதிச்சிட்டாலே ஐயோ மிதிச்சிட்டமே தொட்டு கும்பிட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு அத்தனை தடவை கேட்போம். ஒருத்தி இடிச்சு தள்ளிட்டு 2 பேரும் பைக்க விட்டு கீழே இறங்காம உட்காந்துருக்கோ பார்த்துக்கோ. அந்த அன்னைக்கு இதெல்லாம் அந்த போலீஸ்கார பொம்பளைகிட்ட சொன்னேன், இப்படி இடிச்சு தள்ளிட்டு புருஷன் பொண்டாட்டியும் திமுரு வச்சு பேசாவுமா அப்படின்னு. ஆனா அந்த அதிகாரி பொம்பளை நல்ல பொம்பளை பார்த்துக்கோ. அவ 2 பேத்துக்கு நல்லா கொடுத்து விட்டா. அவள் வந்து பேசுனதுக்கு பேரம் தான் 2 பேரும் பயந்துக்கிட்டு எங்கிட்ட வந்து நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் சாரின்ட்டு அந்த சொட்டப்பையை கட்டிட்டு போனான் பார்த்துக்கோ. அவனை கூட ஏற்றுக்கலாம். அவன் பொண்டாட்டி இருக்கா பாரு, எப்பா லம்பாடி எனக்கா வந்துட்டாட்டி. அப்படி தமக்கு அந்த காலத்தில் இருக்காள்வோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் செய்யாமல் இருக்கணும். நம்மளால ஒருத்தருக்கு ஒரு கேடு வந்துட்டு நான் நமக்கு அப்படி பயமா இருக்கா, ஐயோ நம்மளால இப்படி ஆயிட்டோம் அவங்களுக்கு அப்படின்னு. ஆனால் சில ஜென்மங்க வந்துட்டு இப்படி பிறந்து வளர்ந்துருக்கோம். நம்ம என்ன செய்ய? என்ன மல்லியாக்காவுக்காத்தே அடிபட்டுருச்சு? ஆமா, நீ எப்போ வந்த? நாங்க 2 பேரும் பேசுறது ரொம்ப நேரமா நின்று ஒட்டு கட்டிட்டு இருக்கியோ. என்ன பேசாலும் ஏது பேசாலும் கிளவி திமுற பாரு. என்ன நடந்ததுன்னு தானே கேட்டேன். உடனே ஒட்டு கேட்க அப்படி பிடிங்க. யோ உன்னைய தானே கேட்கேன். அது இல்லத்தே, நீங்க பேசிக்கிட்டு கேளு, என் காதுல விழுந்தது அதான் கேட்டேன். அடி எதுவும் பட்டுச்சோ மல்லியாக்காக்கு? அடியெல்லாம் ஒன்றும் படல, லேசா கீழே விழுந்து எந்திரிச்சிட்டா அவ்வளவுதான். நான் போய் ஒரு எட்ட பார்த்துட்டு வந்துட்டா. நீங்க சொல்லவும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரு எட்ட போய் பார்த்துட்டு வந்தா எனக்கு நல்லா இருக்கும். ஒன்றும் தேவையில்லை, பெசாட்டி மூடிட்டு வீட்டில் கடை. இப்படி ஏதாவது சொல்லிட்டு அந்த அன்னைக்கு பறந்துடலாம்னு பாக்கியோ, ஊர் சுத்த கலையலான்னு பாக்கியோ? இல்லத்தே, ஒரு எட்டு போய் மல்லியாக்காவை பார்த்துட்டு தான் வரனே. அதான் சொல்றோம்ல, நீ போய் பார்த்து கிளிக்க அளவுக்கு அவளுக்கு ஒண்ணும் இல்ல. கடவுளே நல்லா தான் இருக்கா. கீழே விழுந்தா அவளுக்கு அடியெல்லாம் படல. நீ போய் பார்த்து கொசல் விசாரிக்கவங்க பேர்ல அப்படியே அவட்ல தேரா போடுறதுக்கு பாக்கியோ? போங்கத்தே, உங்களுக்கு நான் நல்லது செஞ்சாலும் பிடிக்காது. நீ என்னைக்கு நல்லது செஞ்சிருக்க எனக்கு பிடிக்கிறதுக்கு? சரித்தே, நான் பேசணும்னா நீங்க நீ பேச விட்டு அழகு பார்த்துக்கிட்டே இருப்பிய, எங்கேயுமே விட மாட்டிய. ஆனா எனக்கு அப்படி இல்லை பத்தியில 1008 வேலை இருக்கு. உங்களை மாதிரி நான் வேலை வெட்டி இல்லாம இருந்தோம்னா நானும் உங்களை பேச வச்சு அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால ஒரு எட்டு மல்லியாக்காவை போய் பார்த்துட்டு இன்னும் போயிட்டு என்ன வந்துருது என்னத்தே? ஏன் நடுமரம்? எத்தையோ பாய். திமுரு பிடிச்சவா எங்கன்னா மட்டவளை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கானா தெரியல. வீட்லயே அவளுக்கு இருப்பு இருக்க மாட்டுக்கு, வெளியிலேயே தான் அளபடணும்னு தெரியுதா. பேதியில இருவா என்னமோ அவளுக்கு நல்லது நினைச்சுக்கிட்டு அவ விட்டு பார்க்க போற மாதிரி தான். போற வழியிலே எத்தனை பேரை இழுத்துட்டு போய் கதை வசக்கு உட்கார போறாளோ தெரியல. இங்கேயாச்சும் அளவிட்டுட்டே கிடக்கணும் நெட்டமா இருக்கு. ஏக்கா வீடுக்கா என்னத்தையே போய் பார்க்க போறோம்கா, பார்த்துட்டு தான் வரட்டுமே. வேலையில இருந்தா முடிச்சிருப்பால. அதுக்கு இல்ல டீவா போனமா வந்தமான்னு இருக்க மாட்டா. போன இடம் வந்த இடம்னு உட்காந்துக்கிடுவா.
நம்ம எதுனாலும் எங்கன எதை வச்சிருக்கான்னு தெரியாம தேடி தட்டழிஞ்சுக்கிட்டு இவளை தேடிட்டு நம்ம வாசலை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க முடியுமா? அன்னைக்கு இப்படிதான் இவன் எங்கேயும் அளவிட போயிட்டாட்டி டிவியை பார்ப்போம், டிவி சுவிட்ச் போட்டுட்டு ரிமோட்டை தரதேன் காணவே இல்லை. எங்க போச்சுனே தெரியல, காங்கலையான்னு தேடிக்கிட்டே தெரியுதேன் பார்த்துக்கோ. நல்லா வாரா, 1 மணி நேரம் கழிச்சு வீட்டுல இருந்தா வாரா. ரிமோட் எங்கன்னு தேடிட்டு கடைசி எங்க வச்சிருக்கா தெரியுமா? அரிசி வாளிக்கு மேல கொண்டு போய் வச்சிருக்கா அடுப்படியில. அடுப்படிக்கு எதுக்கு ரிமோட்டை கொண்டு போனா? டிவி பார்த்தா ஒரு சேனலை வச்சோம், ஒன்னத்தை பார்த்தோம்னு கிடையாது. கையில வச்சுக்கிட்டு டொக்குன்னு நோண்ட வேண்டியது. எங்கனையெல்லாம் போறாலும் அங்கனையெல்லாம் அந்த ரிமோட்டை கொண்டு போய் போட்டு வந்துட வேண்டியது. போன தடவை பெட்ரூம்க்கு அடியில கிடந்தது பார்த்துக்கோ. தேடி எடுக்கவே பெரும்பாடா போயிட்டு. நான் இப்போ போறா பாரு, போறவா நீ எத்தனை மணி நேரம் கழிச்சு வருவான்னு அவளுக்கே தெரியாது. வீடுக்கா வந்துருவா, வீட்டுல கிடந்து என்ன செய்ய போறா? 2 பேரும் என்கிட்ட சண்டை போட்டு தான் கிடப்பியா? எங்கனையும் போயிட்டு வாரா. அதுக்கு இல்லாட்டி கொஞ்சமாவது பொறுப்பு வேணும்ல. எப்ப பார்த்தாலும் அடுத்த வீட்லயே போய் இருந்துக்கிட்டு இங்க எவ்வளவு அப்படி வந்து கிடக்காலாட்டி அந்த அறிவு வேண்டாமா அவளுக்கு? நம்ம வீட்டுக்கு ஒருத்தி வந்து இருக்காளா வைக்காளா? நம்ம அடுத்த வீட்டுல போய் நுழைஞ்சு உள்ளே கிடக்கமே. யாரு என்ன நடப்பானே யோசிக்க மாட்டுக்கா. அன்னைக்கு அந்த முனியமா இருக்கா பாரு, தெருவில் ரேஷன் கடை தெருவில் நடந்து போறேன், என்னைய பார்த்து சாட பேசிட்டு போறா. மருமக்க மரம் அடக்க துப்புலாதல்வோ, தெருவா திரிய விட்டுருக்கல்வோ அப்படின்ட்டு போறா. அவ மர்மமா அவ பேச்ச கட்டி வீட்டோட அடங்கி கிடக்கா. அதனால அவ நம்மளை பார்த்து பேச மாதிரி ஆயிடுச்சுல. இப்போ நான் இவளை அடக்கணும்னு தான் பாக்கேன், எங்க அடங்குதா? ஏக்கா முனியம்மாலாம் ஒரு ஆளக்கா, அவெல்லாம் பேசினான்னு அவளை பத்தியெல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. காலதான் என்னத்தையும் பேசிட்டு போகுதுன்னு விடு. இப்படி கண்டவா பேசலாம் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஏன் நம்ம வீட்டுல இப்படித்தான் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஏவா எதை சொன்னாலும் காதல வெங்காத மாதிரி இருந்துக்கிடும்க்கா. இப்படி என்னத்தையா சொன்னாதான் சண்டை போட்டு நார்வாழ்வோன்னு அவளை சொல்லுதாள்வோ. அதுக்கேற்ற மாதிரியே நீ நடந்துக்கிடுத. வீட்டுல உள்ளவா சரி இருந்தா ஏன்டி ஊர்க்காரியே பேச போறாள்வோ? சரி இல்லாம இருக்க போய் தானே பேசாள்வோ. பேசக்கு வழி இல்லாம இருந்தா ஏன் பேச போறாள்வோ? சரி வீடுக்கா, நீ ரொம்ப யோசிச்சு டென்ஷன் ஆகாத. பிற தலை சுத்துல கொண்டு போய் வச்சிரும். இவளை பத்தி யோசிக்காம எங்கன்னுட்டி நாள் கழிது நமக்கு. சரி அவ போனதை விடு. நீ பொண்ணு பார்க்க போனியா? அந்த பிள்ளை எப்படி இருக்கு? சிவாக்கு ஏத்த மாதிரி இருக்கா என்ன? அது நீ சொல்லவே இல்லை. என்னத்தையும் உப்பு தாம்பள மாதிரி மாத்திக்கிட்டாவளா இல்லாட்டா சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டியலா? சே ஒன்றும் மாத்திக்கிட்ட ஒண்ணுமே செய்யல. மல்லியா வந்திருக்கா, நான் சரசு லட்சுமி நாங்க 4 பேரும் போயிருக்கோம். ஒரு 8 பார்த்துட்டு அன்னைக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதான். பிள்ளை எப்படி இருக்கும்? சிவாக்கு நல்லா பொருத்தமா இருப்பாளா? பிள்ளை நல்ல பிள்ளை, கலரா நல்லா அழகா இருக்கு. ஆள் ஒல்லியா இருக்கு. கொஞ்சம் சதை வச்சா இன்னும் நல்லா இருப்பா. சரி இப்போ உள்ள பிள்ளைகள் பூரா அப்படித்தானே இருக்குவோ. சாப்பிடாம வைக்காம வயிறெல்லாம் ஒட்டி உணர்ந்து போய் தான் இருக்குவோ. ஆமா அவளும் அப்படித்தான் இருக்கா. இப்படி நீ கை நீட்டி அடிச்சுட்டலாம், நீ நல்லாவே இருக்க மாட்டா. உன் கையில கட்ட முளைச்சு நாசமாத்தான் போவா பாரு. நான் அப்படியே போனாலும் நீ ஒண்ணு எனக்கு பார்க்கண்டா. நான் பாக்கலன்னு உன்னை தெருநாயை விட மோசமா கிடப்ப நீ. உன்னை ஒரு நாடி உன்னை நடையாத்தது உனக்கு யாரும் ஒரு சுவார் கூட பட மாட்டாவோ. என் இடத்துல வேற எவ்வளவு இருந்தா உன்னை மிதிச்சே கொண்டுருவா. நானா இருக்குன்னு உன்னை உயிரோட வச்சு பாக்கேன். என் நிலைமை அதான். என் இடத்துல எவன் இருந்தாலும் உன்னை என்னைக்கோ கழுத்து நெரிச்சு கொண்டிருப்பான். ஏன் நான் அப்படி என்ன செஞ்சோம்னு என்னை நீ கழுத்துறது கொள்ற அளவுக்கு நான் பண்ணிட்டேன்? உன்னை மாதிரி நான் ஊதாரித்தனமா செலவழிச்சிட்டு தெரியுதேன். பேதுல போமா நேத்து அந்த பையன் துட்டு அனுப்பியிருந்தா அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள மிச்சம் இருந்த துட்டுல 4500 ரூபாய் கிட்ட அம்புட்டை எடுத்து குடிச்சு கூத்தடிச்சு நாசமாக்கிருக்கியே. உன்னையத்தான் கொல்லணும், உன்னையத்தான் நான் கொல்லணும். உன்னை நான் வச்சிருக்கதே தப்பு. நீ என்னத்துக்கு வாழுத பூமிக்கு பரமா? எங்கேயாவது போய் சாவேன். நான் எதுக்கு சாவணும்? நீ போய் சாவு. ஏன் நான் செத்துட்டா என் பிள்ளைல எங்கேயாவது கொத்த வேலைக்கு அனுப்பி நீ சம்பாதிச்சு தின்னுட்டு குடிச்சிட்டு அலையலாம்னு பாக்கியோ? நீ நல்ல ஆம்பளையா இருந்தா உழைச்சு சம்பாதிச்சு அதுல குடிச்சிட்டு நீ செத்து போனா கேட்கல. ஏன் மாவே உழைச்ச காசு எதுக்கு நீ எடுத்து இப்போ? அந்த பையன் என்ன பாடுபட்டு சீரஞ்சு செங்க சம்பந்தங்க வேலை பார்த்து ரூபா அனுப்புதான். அது நீ வழியாம எடுத்து குடிச்சிட்டு சீட்டாடிட்டு தெரியுதோ? அதை நான் கேட்டதுக்கு நீ அடிக்க வேற செய்வேனா? உன்னையெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம வச்சு வாழுதும்ல. ஏன் பத்தி செருப்பு கொண்டு அடிக்கணும்? ஒரு சமய போற பிள்ளை இருக்க நாளை பின்ன அந்த பிள்ளை பெரிய பிள்ளையானா போறதுக்கு ஒரு போட்டு தங்க இருக்கா நம்ம வீட்டுல. உன் கட்டையில உணர் இல்லாம நீ சுத்திட்டு தெரியுதே. நீ தான் இப்படி இருக்க. அந்த பையனாவது உழைச்சு சம்பாதிச்சு அனுப்புதான். அந்த காசையும் குடிச்சு சீரழிச்சிட்டு வந்திருக்கேன். நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிருவேன். ஏன் திரும்ப சொன்னதே சொல்லிட்டு கிடக்காத. ஏன் அவன் தானே அவன் சம்பாதிக்கத நான் எடுக்கிறதுல எனக்கு உரிமை இல்லையோ? நீ பேச வந்துட்ட. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் அதை எடுக்கத்தான் செய்வேன், சீட்டாடத்தான் செய்வேன், தண்ணி அடிக்கத்தான் செய்வேன். மவன் காசுல எடுத்து குடிக்கணும்னு வெக்கம் இல்லாம சொல்றே. வெக்கம் கட்டவனே நீ. அந்த பயலுக்கு என்ன செஞ்சிருக்க? நீ அவன் காசு எடுக்க நீ காலையிலேயே ஏதோ சண்டை நடக்க போலையா லட்சுமிக்கா வீட்டுல? அந்த பயலுக்கு பள்ளியெடுத்துக்கு பணம் கட்டி இருப்பியா? அந்த பயலை நல்ல முறையில படிக்க வச்சிருப்பியா? துணிமணி எடுத்து போட்டிருப்பியா? சாப்பாட்டுக்கு கொடுத்துருப்பியா? நீ என்ன காலத்துலனா என்ன செஞ்ச? நீ வாட்டுக்கு உழைப்ப, வேலையை பாப்ப, நீ வாட்டுக்கு திம்ப, தண்ணி அடிப்ப, மண்ணாந்து கிடப்ப. அப்படிப்பட்ட பையன் உனக்கு என்ன ஏமாவே துட்டு எடுக்க? நானும் என் பிள்ளைகளும் வயக்காட்டுல கடந்து வேலை பார்த்து நஞ்சு நசங்குழஞ்சு அதுக்கப்புறம் என் பிள்ளைகள் வயக்காட்டையும் வேலை பார்த்து பள்ளியெடுத்து போய் படிச்சு காசு பணம் சேர்த்தா நாங்க வாழ்ந்தோம். அந்த கஷ்டத்துலயும் வயக்காட்ட வேலையும் பார்த்துக்கிட்டு என் அவன் படிச்சு இன்னைக்கு ஒரு வேலையில இருந்து அவன் பணம் அனுப்புதான். நான் கூசாம என் பணத்தை நான் எடுக்கணும்னு சொல்லிய வெக்கமால உனக்கு வெக்கம் கட்டவனே. ஏன்னா எதுக்கு பூமிக்கு பரமா வாழுதுன்னே தெரியல. ஏன்க்கா என்னாச்சு? சண்டையா படுதிய? வாச்சிட்டு பொண்ணு நேத்து மல்லியாக்கா கூப்பிட்டா ஒண்ணு பொண்ணு பக்கம் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம்ல. 500 ரூபாய் எடுத்துட்டு மிச்ச ரூபா 4500 ரூபாய் கிட்ட அந்த சாமி படத்துக்கு அடியில வச்சிருந்தேன் பாத்துக்கோ. அத்தனை எடுத்து கொண்டு போய் சீட்டாடி குடிச்சிட்டு வந்திருக்கான். ராத்திரி இவன் பாட்டோட இருக்கையிலேயே நினைச்சேன் இவனுக்கு இன்னும் வேலைக்கும் போல 2 நாளா என்ன இத்தனை பாட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்காமே நான் நினைச்சேன். கடைசி பார்த்தா என் புள்ள அனுப்ப ரூபாய் எடுத்து இந்த நாய் குடிச்சிட்டு இருந்திருக்கான். அதை கேட்டதுக்கு என்ன அடிக்க வேற செஞ்சுட்டான் சின்ன பொண்ணு. இவன் கையில கட்ட முளைக்க யாம்னே இப்படி செய்திய? அவங்காரே உழைச்சு துட்டு அனுப்புதான். எல்லா துட்டையும் இவளே வச்சு சொகுசா வாழுதா. எனக்கு ஒரு 5 பைசா தரமாட்டுக்கா. நான் கொத்த வேலை பார்த்து நானே தின்னுக்கிட்டணுமா? அதான் எனக்கு ரூபா கிடைச்சது. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செலவழிச்சுக்கிட்டேன். பாருங்கனே இந்த மெளா பைய பேச கேளுங்க. நின்னு தானே கேக்கிய. இவன் ஒரு தாப்பனா அந்த பையலுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டானா? அந்த பையன் உழைச்சு உழைப்பை இவன் எடுத்து இவன் தின்னுட்டு அலையணுமா? இவன் ஒரு நல்ல அப்பனா இருந்தா இவனை உட்கார வச்சு சோறு விடலாம். மறுபடி நீ ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காத. நான் எதுக்கு எடுத்தாலும் அமைதியா இருப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத பாத்துக்கோ. அப்புறம் நான் இன்னொரு முகத்தை காட்ட வேண்டி இருக்கும். ஆமா உனக்கு இன்னொரு முறை வேற இருக்கு. அந்த முறையை லட்சணம் மயிரா வச்சுட்டு இன்னொரு முறை எந்த லட்சணத்துல வச்சிருக்கே தெரியல.
பொத்திட்டு வீட்டை விட்டு வெளியில போ. நீ வீட்டுல இருக்க கூடாது. நீ வீட்டுல இருந்தா உன்னை வச்சுட்டு ஒரு பொருள் வீட்டுல வச்சிருக்க நீதம் இல்ல. பித்தளை சாமான் இருந்தா கூட வித்து தின்னு விளையாட போயிருவேன். அத்தனையும் ரம்மி விளாண்டுட்டு பல்ல கட்டிட்டு தண்ணி அடிச்சிட்டு வருவேன். நீ என் வீட்லயே தங்க கூடாது. போய் ஏதாவது சத்திரம் தவடினு தூங்கி எந்திரிச்சு உன் கொத்த வேலையை பார்த்து தண்ணி அடிச்சுட்டு அங்கேயே நாயோட நாயா கிடந்துட்டு பாத்துக்கோ. லட்சுமி பாருங்கக்கா எப்படி பேசியாமனு. அவன் உழைச்ச காசை அவன் எடுத்து திம்பானா, இவனை உட்கார வச்சு அவன் சோறு போடணுமா? அந்த பையனும் என்ன நன்னாக்கா செய்வான். வேலைக்கு போன நாளையில இருந்து அப்பங்காரன் வச்ச கடனுக்கு வட்டி கிட்டவே அந்த பேருக்கு சரியா இருக்கு. மேற்கொண்டு வீட்டு செலவு இதையும் பார்த்து அதையும் பார்த்து அந்த பேரு என்ன செய்வான்? இன்னும் ஒரு குமர கராயத்தை வேண்டியிருக்கு வீட்டுல. அதுவும் அவன் தலையில தான் அந்த பொறுப்பும். அவனுக்கு ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு அமையணும் வைக்கணும்னா வீடு வாசம் வாங்கணும் வைக்கணும், அது ஒண்ணும் கிடையாது. அதை பத்தி யோசிக்க கிடையாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்படி மண்டை காய் தெரியுமா எல்லாத்தையும் யோசிச்சு. இவனுக்கு என்ன குடிச்சிட்டு கிடக்க அவனுக்கு. நீ என்னைய மதிப்பு மரியாதையோட நடத்தினா நானும் அப்படி எல்லாம் செய்யத்தான் செய்வேன். உன்னைய மதிக்க அளவுக்கு நீ நடந்தாத்தானே மதிக்க முடியும். என்னைக்காவது உழைச்ச காசை கொண்டு வந்து கையில கொடுத்துருப்பியா நீ? உன் சௌரியத்தை உழைக்க வேண்டியது, குடிக்க வேண்டியது, மல்லாட வேண்டியது, வீட்டுல வந்து தகாத வார்த்தைகளை பேச வேண்டியது, இதானே உனக்கு பொழப்பு. உன்னைய தாங்கணும் ஏந்தனும் மதிப்பு கொடுக்கணும்னா நீ அதுக்கு தக்கன நடந்துக்கிட்டா தானே அந்த மதிப்பு கிடைக்கும். தன்னாலேயே கிடைச்சிரும் உனக்கு. பாத்துக்கிட்டே இருப்பேன்னு நினைக்காத. என்னைய பத்தி உனக்கு தெரியாது. இப்ப அடிச்ச அடி மாதிரி திரும்ப ஒருக்க அடிச்சோம்னா அப்படியே சுருண்டு செத்து போயிருவே பாத்துக்கோ. நீ அடிவனே பாப்போம். இன்னொரு தடவை நீ உன் கையை ஓங்க, உன் கையை முறிச்சிட்டு தான் நான் மறு வேலை பார்க்க போறேன். ஏன் முருகேசு சும்மா இருப்பா நீ? பாருனே கண்ணால பாக்கல. இனி ஒரு வார்த்தை மதிச்சு பேசலானே. இதுதான் நான் குடிச்சு நாசமா போறேன். இவளாலதான் என் வாழ்க்கையே சீரழிச்சு போச்சு. சரி நான் என்ன சொல்றேன், நீ வெளியில வா. சித்த நேரம் இங்க நீ இருக்க வேண்டாம், நீ தூர வா. நான் எதுக்குனே வரணும்? இவ வீட்டுல இருப்பா, நான் வீட்டை விட்டு வெளியில போகணுமோ? இவன் வாடே நின்று பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்த அடிதடி சண்டையில போய் நின்ற போது மறுபடியும் சொல்லுதாவுல போ போய் சேரு. எங்கனையாவது போய் கேட. என் கண்ணு முன்னே நிக்காத. தான் பூனைக்கு இழைச்சா எலிக்கு சந்தோஷமா, அந்த கதையாத்தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. பொத்திட்டு போ. சலம்பாம போய் தோட. எங்கனையாவது போய் சேரு. வீதியத்தை விளங்காத பைய. சை பியாதில இருவான். இப்படி அடிச்சுட்டானே. அவன் நல்லா இருப்பானா? அவன் நாசமா போனான்னு. அவன் கை காலெல்லாம் கட்ட முளைக்க எப்படி மிதிச்சுட்டான், எப்படி அடிச்சுட்டான். நல்லாவே இருக்க மாட்டான். இப்ப இந்த மாசம் செலவனா எப்படி சமாளிப்பேன்? இடி விழுந்த பைய இப்படி இடி விழுந்த வேலையை பார்த்துட்டானே. ஏ லட்சுமி என்னக்கா பாருங்கக்கா என் நிலைமைய. ஒவ்வொரு நாள் இந்த பைய கூட போராட்டமா இருக்கு. என்னைக்குமே இவன் கண்ணுல படாம தான் ரூபாயில வைப்பேன். நேத்து இந்த மல்லியா அவசரமா வாங்கக்கான்னு கூப்பிட்ட பத்தியா ரூபாய் பசக்குன்னு எடுத்துட்டு சரியா மறைச்சு வைக்காம விட்டுட்டோம்க்கா. அதை பார்த்து களவாண்டு போயிட்டானாக்கா துட்ட. நாளைக்கு என் பிள்ளை சமஞ்சா போடுறதுக்கு ஒரு போட்டு தங்க இருக்காக்கா வீட்டுல. இப்படி கட்டையில வடவரத்தை இல்லாத பேலா இருக்கானே. இவனை நான் என்னக்கா செய்ய? இவம்லாம் படுத்தத பாட்டுக்கு இருக்கவா செத்துறவான்னு வருதுக்கா. இருக்கிறத விட போயிடலாமோன்னு தோணுது. சே அப்படி சொல்லாத லட்சுமி. வாழ்க்கையில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதுக்காண்டி இப்படியா சொல்லுவேன்? அவதான் கூறுலாம இருக்காவோ. நீ கூறுவாடான இருக்க போய் தான் பொட்ட பிள்ளைய பத்தின கவலை இல்லாம இருக்கு யாருக்குனாலும். நீ இப்படி நான் போறேன் வைக்கணும்னு பேசினப்ப நாளைக்கு அந்த பிள்ளை நிலைமை என்னவோ? அவனு தான் என்ன செய்வான் சொல்லு. அந்த 2 பிள்ளைகளும் ஒருத்தியை வச்சுதான் நிம்மதியா இருக்குவோம். நம்மளுக்கு நம்ம அம்மா இருக்கா அப்படின்னு. நீ என்னடானா இப்படி வார்த்தையில பேசிட்டு இருக்க? முடிய மாட்டுக்குக்கா. ஒவ்வொரு நாளும் இந்த சனியை முடிச்ச பே கூட எனக்கு வாழவே பிடிக்கலவே. மோரையை கண்டாலே எனக்கு எரியத்தான் தெரியுது. இப்படி இருக்கா? எனக்கு எந்த கவலையும் இல்லாம இப்படி சுத்திட்டு தீரானேன்னு எனக்கு எரியுதுக்கா. சரி வீடு. இன்னைக்கு நேத்தா நீ பார்க்க வருஷம் எத்தனையோ ஓடி போச்சு. இத்தனை வருஷத்துல எத்தனையோ பார்த்துட்ட நீ. இதுக்கு முன்னையாவது அவர் தருவாரான்னு பார்த்து அவர் தராம போயிட்டாரேன்னு ஏமாந்து அழுதுகிட்டு இருப்ப. இப்ப கடவுளேன்னு அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சு அதை பார்த்து அந்த பிள்ளை அனுப்புது பணத்தை. இனி அவன் அனுப்புது பணத்தோட எங்க வைக்கணுமோ அப்படி வச்சு ரூபாய் எடுக்க பாரு. நல்ல முறையில வச்சு ஒரு இடம் பொருள் வாங்கி அவனுக்கும் பிள்ளைக்கும் சேர்க்க பாரு. இந்த மனுஷன் என்னைக்கு உள்ள கதை தானே. இவரெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காதே. ஆமாக்கா அந்த அண்ணன் எப்பவும் இதே மாதிரிதான் இருப்பாவ. இன்னைக்குன்னு போட்டு நீங்க ஏன் போட்டு அவர்கிட்டதெல்லாம் கேக்கிய? மனசு கேட்க மாட்டேங்குது சின்ன பொண்ணு. 4500 ஒரே நாள்ல வச்சு விளாண்டு குடிச்சு குத்தடிச்சிருக்கானே சின்ன பொண்ணு. அந்த துட்டுக்கு என்னமெல்லாம் செலவழிச்சிருவேன் சின்ன பொண்ணு. நான் ஒரு மாச செலவை நான் பாத்துருவேன். இப்ப இந்த மாச செலவுக்கு நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகிட்ட நான் சொல்ல முடியுமா? இப்படி ஆயிப்போச்சுப்பா எனக்கு திரும்ப அனுப்புன்னு சொல்ல முடியுமா? அந்த பேருக்கும் எவ்வளவோ செலவு இருக்கும். அதையும் வச்சுக்கிட்டு தான் அவன் அனுப்புதான். இப்ப அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? உங்க அப்பா எடுத்து குடிச்சிட்டான்னு சொல்ல முடியுமா? அந்த பேர் வேலை பார்த்து அனுப்புறதே பெரிய விஷயம். பாவம் அந்த வயசுல எந்த பேர் இப்படி பார்க்க குடும்பத்தை. அந்த பேர் அப்படி நாயாச்சும் ஆகுது அந்த குடும்பத்துக்காண்டி. சரி விடுங்கக்கா. வீட்டு செலவுக்கு கூட குறைய ஆனாலும் நானாலும் 1000 2000 தாரேன். உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்ப தாங்க. அதுக்குன்னு இப்படி அழாதியக்கா. உங்க மூஞ்சி முறைச்சாலும் கூட பாத்துடலாம், சிரிச்சாலும் கூட பாத்துடலாம் போல. அழுவும் போது பார்க்கவே முடியலக்கா. ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்பதான்க்கா கொஞ்சமாவது பார்க்க மணிக்கு ஒரு மணிக்கு வாணிக்கிட்டு நல்லா இருக்கு. உனக்கு என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? இவ்வளவு தூரம் அவ புலம்பிக்கிட்டு இருக்கா. கூட கொஞ்சம் வெந்த புள்ள வேலை பார்ச்சோன்னு பாத்துட்டியோ? ஏன் சின்ன பொண்ணு நீ வேற. அவளையே மனசு வருத்தத்துல இருக்கா. நீ என்னடானா எரித நெருப்புல கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்துன மாதிரி பேசுவ. சும்மாக்கா இப்படி ஏதாவது காமெடியா சொன்னாவது அந்த மூஞ்சியை மாத்திர மாட்டவளான்னு தான் சொன்னேன். நான் நினைச்ச மாதிரியே மாத்திட்டாவ. இழிஞ்சுக்கிட்டே இருந்தா நல்லாவாக்கா இருக்கா மூஞ்சி. பாரு உன் மாமியா உன்னை அப்படி சொல்லிட்டா இப்படி சொல்லிட்டா நீ வந்து அழுவல்ல. அப்ப நான் இப்படி சொல்லுதேன் பாரு. ஏக்கா என்னக்கா சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுதிய? சரி அது இருக்கட்டும். நம்ம இங்கனே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா கூட கொஞ்சம் அந்த அண்ணன் செஞ்சதையே திரும்ப பேசி பேசி நீங்களும் ப்ரெஷர் ஆயிட்டு இருப்பீங்க. வாங்க அப்படியே மல்லியாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம். மல்லியா வீடு வரைக்கா? அங்க எதுக்கு இப்போ? ஏக்கா என் மாமியார் தான் சொல்லிக்கிட்டு இருந்தது மல்லியாக்கா நேற்று கீழே விழுந்துட்டாவலாம்ல. அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு. பைக்குக்காரன் கீழே தள்ளிட்டான் பாத்துக்கோனா. அடியெல்லாம் ஒன்றும் படல. கீழே விழுந்துட்டா. நான் ஒரு எட்டு போய் பார்க்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பிள்ளையில பள்ளியிடத்துக்கு அனுப்பிட்டு இவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் போய் ஒரு எட்டு பாப்போமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பிள்ளையில பள்ளியிடம் போச்சு. இவ வேலைக்கு போறதுக்கு பைக்ல நிக்காவே இவ 2 பேரும் சண்டை போடுற சத்தம் அங்க வரைக்கும் கேட்டுது. அந்த அன்னைக்கு தான் 2 பேரும் குடுக்குடுன்னு ஓடியாந்தான். என்னம்மா சண்டை நடக்க போலையே அப்படின்னுட்டு.
வந்து பார்த்தா லட்சுமி அழுதுகிட்டு நிக்க அம்பிட்டுக்கான ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாருக்கா அப்படின்னுட்டு. சரிக்கா, நடந்து போச்சு, அதை அப்படியே விடுங்க. வாங்க நம்ம அப்படியே மல்லியாக்கா வீடு வரைக்கும் போவோம். வீட்டில் இருக்க அந்த நினைப்பே திரும்ப வரும், நிம்மதியாவே இருக்காது. செத்து அங்கே போய் இருந்து பேசிட்டு வருவாங்க. சரி, எனக்கும் என்னன்னு தான் இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கையிலேயே அந்த துட்டை எடுத்துட்டு போயிட்டாரா வச்சுட்டாருன்னா திரும்ப தோணும். அப்படியே போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும். வாரேன் நானும். வாங்க போவோம். இந்த பாக்கிய வீட்டில் புது டிவி வாங்கியிருக்காங்களா ஜம்பா? ஆமாக்கா, என்கிட்டையும் பீத்திட்டு கிடந்தா. எவ்வளவாம்க்கா? அது தெரியல சந்தி. நல்ல புது டிவியா, பெரிய டிவியா, செவரில் மட்ட மாதிரி வாங்கியிருக்கா பார்த்துக்கோ. அவகிட்ட ஏற்கனவே புது டிவியா தானக்கா இருந்தது. இப்போ செவரில் மட்டத்துக்குன்னு வாங்கியிருக்காளோ? ஆமாம், பிறகு நம்மகிட்ட தான் காசு பணம் இல்லாமல் என்ன செய்யலாம் ஏன் செய்யலாமல் தடவி காலம் கழிச்சிக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு கிடைக்க காசை எங்கே கொண்டு போய் தள்ளன்னு தெரியாமல் இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வாங்கிட்டு கிடக்காள்வோ பார்த்துக்கோ. அதை சொல்லுங்க. என்ன சாந்தி, உன் கூட்டாளியெல்லாம் குரூப்பாக இங்கே போகிறாள்வோ? ஏன் குரூப்பா? அடே சரசக்கா, லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணு முன்னரும் போறாவளோ? எங்க போறாங்க? ஏக்கா நீங்க பேசிக்கிட்டு நான் வந்துடுது என்ன? ஏக்கா ஓடுறதை பார்த்தீங்களா? எதுக்கு ஓடுதா தெரியுமா? எதுக்கு செம்பா? நீ அத்தைங்க நான் காத்து கிடந்து பீடி சுத்தினா அவளோ ரெண்டு பேரும் எங்க போனாலும் தேடிக்கிட்டு இப்போ அவளோட பார்த்துட்டா பார்த்தீங்களா? போய் எங்க போனியா என்ன ஏதுன்னு அத்தனையும் கேட்டாதான் அவளுக்கு நிம்மதியா இருக்கும். அதுக்கு தான் அப்படி ஓடுதா. அப்படியா? இவளுக்கு எவா வீட்டில் என்ன நடக்கு, எவா என்ன செஞ்சான்னு தெரிஞ்சுக்கிட்டாட்டா தூக்கமே வராது போல. ஆமாக்கா, எல்லாவளும் நம்மள மாதிரி இருந்துருவாள்வல. நம்ம கதை உண்டு நாம உண்டுன்னு இருக்கோம். அதை சொல்லு. நமக்கெல்லாம் அடுத்த வீட்டு கதை பேசவோ, அடுத்தவன் என்ன செஞ்சா ஏன் செஞ்சான்னு கேட்கவோ பக்கவோ பிடிக்கவே செய்யாத. அதெல்லாம் பிறவிலேயே வரணுக்கா. இந்த சாந்திக்கெல்லாம் அந்த புத்தி சுட்டு போட்டாலும் வராது பார்த்துக்கோங்க. அது உண்மைதான். ஏன் சின்ன பொண்ணு? ஓ, என்ன சாந்தியக்கா? 3 பேரும் சேர்ந்துட்டு எங்க போறீங்க? மல்லியா வீடு வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம் சாந்தி. அப்படியா? நானும் வரேன்க்கா. ஆமா, நேற்று நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? நானும் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் பார்த்துட்டே இருந்தேன். ஆளையே காணல. எங்கக்கா போனீங்க? அது வேற ஒண்ணும் இல்லை சாந்தி. மல்லியா மவனுக்கு ஒரு இடத்துல பொண்ணு அமைத மாதிரி இருக்கு, பொண்ணு பார்க்க போறேன் வான்னு சொன்னா. சரின்ட்டு நாங்களும் கிளம்பி போனோம். பார்த்தீங்களா, என்னையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்காவளோ அந்த மல்லியாக்கா. நானும் வந்துருப்போம்லாக்கா. என்னையும் மட்டும் விட்டுட்டு போயிட்டு எல்லாரும்? அப்படிலாம் இல்லை சந்தி. அவசரமா கிளம்பணுமா, சரி 2-3 பேர் போதும் அப்படின்ட்டு போய் இதுவும் பொண்ணு பார்க்க மாதிரி பெருசா ஃபங்க்ஷன் மாதிரிலாம் ஒண்ணுமே வைக்கல. போய் ஒரு சும்மா தெரிஞ்ச வீட்டில் போய் பார்த்துட்டு வந்த மாதிரி பார்த்துட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆமா, இப்போ எதுக்கு மல்லியாக்கா வீட்டுக்கு போறியா? நேற்று போயிட்டு வரும்போது கீழே விழுந்துட்டாமா. கீழே விழுந்துட்டாவளா? ஆமா, அதான் போய் ஒரு பார்த்துட்டு என்ன செய்ய எதை செய்தன்னு கேட்டுட்டு வருமான்ட்டு போறோம். நானும் வரேன்க்கா. 4 மணி எங்க டூருக்கா வரோம்? நானும் வரேங்கிய. ஏன் நீ சேர்ந்தானே போறா? நேற்று நீ தானே இவ்வளவு காணும் 2 புலம்பிட்டு கிடந்தா. எனக்கும் கீழே இருந்து மல்லியாக்காவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கணும்னு இருக்காது. அதான் நானும் வரேன்னு சொல்லியே. உனக்கு என்ன? சரி வந்து தொலைங்க. ஒரு பிடிச்ச நெடுமாடு. இந்த நெடுமாடு சேர்ந்தானே போகுது. என்னமோ நான் வரது மட்டும்தான் கதை கேட்க வர மாதிரி சொல்லுவா. அம்மா, இந்த ஆஸ்பத்திரிக்காவது போயிட்டு வரலாம்னா குறுக்கொலி நோவுதே. மல்லியா? வாங்கக்கா. ஏன் மல்லியா அப்படி படுத்திருக்கா? கெதியா இல்ல? ஆமாக்கா, ஒரு படியா வருது, கெதியாவே இல்ல. சே, நேத்து இப்படி கீழே விழாம இருந்தா அப்படி ஆயிருக்காது. ஆமா, எங்க இருந்து வந்தாமே தெரியல. அந்த ஆள் இப்படி இடிச்சு தள்ளிட்டானே. இதுக்கு தான் போகும்போது கூட 2 பேரை கூட்டு போகணும். என்னையும் ஒரு வார்த்தை கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு இப்படி அடிபட விட்டுருப்பானா? ஏன் நாள்முடி, அவளுக்கு முன்னாடி நீங்க வண்டியில போய் விழுந்திருப்பீங்களோ? நான் ஏன் வண்டியில போய் விழ போறேன்? இல்லக்கா, ரொம்ப அக்கறையா சொன்னீங்களா, அதான் கேட்டேன். உள்ள போய் விழாம கையை பிடிச்சு இழுத்துருப்பேன். அதுக்காண்டி நானா உள்ள போய் விழணும்? உனக்கு மனசு பூரா என்ன எங்கேயாவது கொண்டு புதைக்கிறங்க மாதிரி தான் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லக்கா, நீங்க யார் வீட்டெல்லாம் ஏமாத்திட்டு விடுவீங்களோ எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் நினைக்கிறதெல்லாமா நடந்துருது. சூராப்பா சின்ன பண்ணி உன்ட்டெல்லாம் பேசவே இல்லை. நான் வந்தது மல்லியா கிட்ட பேசுறது, கவுட்ட பேசி நான் போறேன். வந்துட்டா. சரி மல்லியா, கெதியாலன்னா அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தா செய்யாருமா. வாங்கி ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோம். போகணும் தாக்கா நினைச்சேன். குறுக்கெல்லாம் வலிக்கு எனக்கு நட்டமா இருக்க கூட முடியல. என்னன்னு போயிட்டு வருவோன்னு தான் அப்படியே படுத்து கிடக்கேன். ஏன்க்கா, சிவாவை கூட்டு போயிட்டு வந்துக்கலாம்ல? சிவாவுங்க அவன் இன்னும் எந்திக்கிற சின்ன பொண்ணு. மேல மாடியில போய் தூங்குவான்னு நினைக்கேன். பொழுது அன்னைக்கு அந்த லேப்டாப்ல கிடக்காம பத்தி தூக்கமே சரியா அவனுக்கு கிடையாது. அதான் அவன் தூங்கட்டுமேனு விட்டுட்டேன். ஒத்தையில போகவும் ஒரு மாதிரி இருக்கு, அதான் படுத்து கிடக்கேன். இப்படி சொன்னா எப்படி மல்லியா? ஒரு போன் அடிச்சு எங்களை கூப்பிட்டாங்க வரமாட்டோமா? ஆட்டோல போய் காட்டிட்டு வந்துருக்கலாம்ல. இப்படியா வேதனையை வச்சுட்டு படுத்து கிடப்பேன்? ஏம்க்கா, உங்களுக்கு வீண் அலைச்சல தான் நினைச்சேன். அம்மா, இதுக்கெல்லாம் அப்படி நினைப்பா? இது கூடவா கூட்டிட்டு போக முடியாம நாங்க கிடக்கும்? அதெல்லாம் பிள்ளைலாம் பள்ளியிடம் போயிடுது. காலையில செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சு உன்னை கூட்டு போய் ஆஸ்பத்திரியில காட்டிட்டு நாங்க வீட்டுக்கு போறோம். சின்ன பொண்ணு, எந்த கணேசாட்டாக்கு போன் போடேன். அந்த போடணும்க்கா. உள்ள சிக்னலே கிடைக்காது. வெளியில போய் பேசிட்டு வரேன் என்னக்கா. போய் பேசிட்டு வா. காலையில என்னமோ சாப்பிட்டியா மல்லியா? ஆமாக்கா, காலையில 2 தோசைக்கு மாவு கிடந்து அதை சுட்டு சாப்பிட்டேன். சரி, அப்போ போனாக்கில் ஒரு ஊசியை போட்டுடலாம். என்னம்லாம் செய்யற டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு என்ன? சரிக்கா. ஏக்கா சொல்லியாச்சு, அந்த அன்னைப்பா வந்துருவாவோ. ஆமா மல்லியாக்கா, என்னையும் ஒரு வார்த்தை பொண்ணு பார்க்க கூட்டு போயிருக்கலாம்ல. வரமாட்டோம்னா சொல்லியிருக்க போறேன். அதுக்குள்ள சந்தி கூட்டிட்டு போகணும் தான் நினைச்சேன். சரி, முடிவானதுக்கு அப்புறம் எல்லாரும் கூட்டு போய் நிச்சயம் பண்ணும்போது போவோம். இப்போதைக்கு 1-2 பேர் மட்டும் போனா போதாதான்னு நினைச்சிட்டு தான் போயிட்டோம். கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கல. மத்தியானம் பார்த்தியா என்னத்தையே சோற பொங்கி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு கிடப்ப. தூக்கத்தை கெடுத்து ஏன் கூட்டு போவானுன்னு தான் விட்டுட்டு போயிட்டோம். எப்படி என் மேல அக்கறையா இருக்க மாதிரி காரணம் சொல்ல பாரு. கலட்டி விட்டு போகணும்னு நினைச்சுதான் வேணும்னே கூப்பிடாம போயிட்டாள்வோ. அதை கேட்டோம்னா அப்படியே ஒரு நியாயமாவும் சோகமாவும் நம்ம மேல அக்கறையா இருக்க மாதிரி ஒரு பதில சொல்லிடுவாள். திருப்பி நம்ம கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு எல்லாவளும் காரிய இப்படி நினப்புல இருந்தா அப்புறம் கீழே விழாம என்ன செய்வா? சரி மல்லியாக்கா, இனிமேலாவது எங்க போனாலும் சாந்தியும் கூட கூட்டு போமேனு கூட்டு போங்க. இல்லாட்ட போறணும்னா அப்படி கீழே தான் வந்துட்டு வரணும்.
என்னக்கா எல்லாரும் ஒரு மாதிரி முறைச்சு பாக்கிய? நான் உள்ள தானே சொன்னேன், ஏன் நல்ல மனசுக்கு நீ எங்க கூட்டு போனாலும் அவளுக்கு ஒண்ணு ஆகாது, விட்டு போனாலும் வைங்களேன், என்ன மனசு சங்கடப்பட்டோம்னா அதனால என்னமோ ஆயிடக்கூடாது, அதுதான் சொன்னேன். ஆனா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ எல்லாம் ஒரு மனுஷியா இல்ல நான் கேட்கேன். ஏன் இப்ப நான் என்ன சொல்லிட்டோம்னு இப்படி பேசிய? பிறகு ஏதோ அவசரத்துல உன்னை கூப்பிடாம போயிட்டா, அதுக்காண்டி அவளை இப்படி எல்லாம் பேசுற? என்னமோ இனிமே கூப்பிடாம போனா எங்க நேரம் அடிபட்டு செத்துருவாங்க மாதிரி சாப்பிடுற மாதிரி பேசுற. பத்தா குறைக்கு கூட்டிட்டு போவாதனால அவ கீழே விழுந்தாங்க மாதிரி சொல்ல, உன்னைய கூட்டிட்டு போனா எதனா சாமி குத்தமா அவ கீழே விழுதுக்கு. இப்பதானே தெரியுது அவ கீழே விழுந்த காரணம். நீ நல்லா வயிறஞ்சிட்டே கிடந்திருக்க, விட்டுட்டு போயிட்டா எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னுட்டு நீ வயிறஞ்சு அவளை கீழே தள்ளிட்டா நினைக்கேன். ஆமா நான் தான் வயிறஞ்சிட்டு இருக்கேன், நீங்க தான் வேணும்னே என்ன ஒரு கூட்டத்துக்கு கூட்டு போக கூடாதுன்னு சொல்லி என்ன விட்டுட்டு போயிருக்கிய. ஏ அம்மா ஒரு இடத்துக்கு போனதுக்கா என்ன பாடு? ஏ அம்மா ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயமா ஆக்குதியே சாந்தி. ஏக்கா ஆட்டோ வந்துட்டு. மல்லியா மெல்ல இறங்குமோ, நான் கையை பிடிச்சு கூட்டு போறேன், வந்து ஆட்டோல உட்காரு. சரிக்கா. அம்மா வா மெல்ல வா. ஃபோன் அடிக்கி. ஹலோ. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லைங்க இப்போ எதுவும் தேவைப்பட்டா திரும்ப கான்டாக்ட் பண்ணிட்டோம் சரியா? ஓகே. மணி 10:45 ஆயிட்டா. எப்பா காலையில் விடியும் போதே கம்பெனி கால். நல்லா தூங்கிட்டேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியான தூக்கம். நேரத்தை விட்டு ஃபோன் பேசிட்டு எப்போ தூங்கணும்னே தெரியல. இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காளோ, எந்திரிச்சிட்டாலோ எந்திக்கலையோ தெரியல. அண்ணனுக்கு ஒரு புவான் போட்டு மத்தியானம் வர சொல்லிடுவோம் அம்மாகிட்ட பேசுக்கு. கொஞ்சம் விட்டால் அப்படியே நாள் தள்ளிக்கிட்டே போயிடும். ஹலோ என்ன? சொல்லு சிவா. என்ன எங்க இருக்க? இப்பதான் கடைக்கு வந்தேன். கடைக்கு போயிட்டியா? வருத்தப்படாத, நான் இப்பதான் கடைக்கு வந்திருக்கேன். இனி மத்தியானம் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு தான் போகணும். போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து அம்மாட்ட பேசிட்டு போறேன் சரியா? சரி நீ வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போண்டி தானே, இவ்வளவு தூரம் வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. சரி அது அப்பப்போ எனக்கு நேரம் இருந்ததுன்னா சாப்பிடுவேன், இல்லட்டா நேரா வீட்டுக்கு போயிருவேன் சரியா? சரி நான் போய் அம்மாட்ட சொல்றேனே அண்ணன் மத்தியானத்துக்கு வரான் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாத, அப்புறம் அம்மா நான் வாரேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு என்னமில்லாம செஞ்சு வச்சிருவா, சும்மா இரு. சரி நான் சொல்லல, நீ கிளம்பி வா. சரில வைக்கேன். ஒரு வழியா நம்மளும் லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி சக்சஸ் ஆயிருச்சு. இனி அண்ணன் அம்மாட்ட சொல்ல வேண்டியதான், அம்மா போய் பொண்ணு கேட்க வேண்டியதான், கல்யாணம் முடிக்க வேண்டியதான். சரி இதையே நினைச்சுக்கிட்டே தான் 2 நாளா கழியுது நமக்கு. கீழே போய் வேலையில பாப்போம். எம்மா இங்கேயும் ஆளை காணல. இந்த அம்மா எங்கதான் போறாமா? இப்போ எங்கயாச்சும் சொல்லாம போயிருதான் நம்ம தேடிக்கிட்டே கிடக்க வேண்டியிருக்கு. சரி போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம், வந்த பிறகு என்னன்னு கேட்க வேண்டியதான். அம்மா மல்லியா அச்சத்தை நான் போய் வெண்ணி வச்சு கொண்டாரே, மாத்திரை போடு. சரிக்கா. எத்தையே வாங்க, எப்போ வந்திய? எல்லாரும் வந்திருக்கே போல, வாங்க எல்லாரும் இருங்க. அம்மா ஏன் அப்படி படுத்திருக்கா? ஏம்மா எங்கம்மா போயிருந்த, ஏன் அப்படி படுத்திருக்க? ஒன்றும் இல்லைப்பா, லேசாக காய்ச்சடிக்க மருந்துவா, அதான் போய் ஊசி போட்டு வரேன். மல்லியாக்கா நேற்று கீரை விழுந்துட்டு வந்ததுல மேல்கால் தான் வலிக்கினியே, இப்போ காய்ச்சடிக்கிங்க, காய்ச்சல் மாடிக்கி. என்னக்கா சொல்றியா? எங்க அம்மா கீழே விழுந்துட்டாளா? இவா ஒருத்தியம்மா என் பிள்ளைக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவானா என்ன ஏதுன்னு கேட்டு சங்கடப்படுவான்னு சொல்லாம இருந்தா. ஏம்மா சொல்லுமா என்னன்னு. சிவா. என்னத்தையே ஆச்சு? எங்க அம்மா கீழே விழுந்துட்டாலோ? ஆமாப்பா, உனக்கு தெரியாத அம்மா சொல்லிருப்பான்ல நான் நினைச்சேன். நேற்று நாங்கள் உனக்கு பொண்ணு பார்க்க விஷயமா ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த அன்னைக்கு வந்துகிட்டு இருந்தோம். வார வழியில நாங்கள் அக்கம் பக்கம் பார்த்து தான் வந்தோம். அப்படி இருந்தும் ஒரு பைக்குக்காரன் பார்க்காம வந்து இடிச்சுட்டான். எது பைக்குக்காரன் இடிச்சிட்டானா? ஆமா, ஆனா அடியெல்லாம் ஒன்றும் படலை, கீழே விழுந்துட்டா பத்தி, அதான் கொஞ்சம் குறுக்கு வலிக்கு அப்படின்னு சொன்னா. சரின்ட்டு எல்லாரும் கொண்டு போய் ஊசி போட்டு வந்திருக்கோம். இனி ஒன்றும் பயப்படாண்டா, ஊசி போட்டிருக்காங்க பத்தி அருந்து மாத்திரை போட்டு வச்சானா சரியா போயிடும். நீ ஒன்றும் பதறாது என்னப்பா. ஏம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. நேற்று நைட்டு நீ எங்கேயோ போயிட்டு வரும்போதே நான் கேட்டேன், ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னமும் செய்தா என்கிட்ட சொல்லியிருந்தா நேரத்தே போய் ஒரு ஊசியை போட்டு வந்திருக்கலாம்ல. அவன் யார் அந்த வண்டிக்காரன், நம்பர் பத்தியா சொல்லு, நம்ம போய் போலீஸ்ல சொல்லட்டும். சரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, போலீஸ்க்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், சின்ன பிரச்சனை தானே. ஏம்மா நீ என்கிட்ட நேரத்தையே சொல்லியிருந்தா நேரத்தையும் நீ ஆஸ்பத்திரிக்காவது கூட்டு போயிருப்போம்லாமா? இவ்வளவு நேரம் வழியை வச்சுட்டா வீட்டுல கிடந்தா, வீட்டுல நாதியத்தவ மாதிரி இப்படி இருப்பியா நீ? அதுக்கு இல்லைல்ல, உன்னை சொன்னா நீ பயந்துருவேன்னு நினைச்சுதான் சொல்லலைண்ணா. இனி இப்படி இருக்காதம்மா, பயந்துருவேன் பயப்பட மாட்டேன்னா நீ என்னத்தை யோசிக்க? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி பழகு பார்த்துக்கோ. சரிப்பா இனி சொல்லுவேன். சிவா. எட்டு பயப்படுதளவுலாம் ஒன்றும் இல்லைம்மா, அவளுக்கு ஊசி போட்டு பற்றி அரணு மாத்திரையை போட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சானா சரியாயிடுவா. சரி தே. நான் போய் வெண்ணி வச்சு கொண்டாரேன். இந்த பையன் பொண்ணு பார்க்க அம்மா போனாவும் தெரிஞ்சும் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். அப்போ அந்த பிள்ளைக்கு இவனுக்கும் ஒத்து வரலையோ, வேண்டான்னு விட்டுட்டானோ? என்ன கதைன்னு ஒன்றும் தெரியலையா? இவியலை விட்டு தான் கேட்க சொல்லணும். நம்ம கேட்டோம்னா இப்போ என்னன்னு பின்னாடியே 4 மணி வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். அவனை தனியாக கூட்டும் பேச முடியாத. இவியலை போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்க சொல்லணும் இந்த பேட்டை. நாளைக்கே பேசி என்ன ஏதுன்னு கேட்ட வேண்டியதான்.